அண்ணாமலையை மிஸ் செய்கிறதா பாஜக? ஏற்றம் தருமா மாற்று வழிகள்? தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். அண்ணாமலைக்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்று கட்சி வட்டாரத்தில் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. இதற்கிடையே சமீபத்தில் டெல்லி சென்ற அண்ணாமலை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்தார். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நடந்து வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தொடர்பாக அப்பகுதி கிராம மக்களின் கோரிக்கைகளை அமைச்சரிடமும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய தேசிய தலைவர்களையும் அண்ணாமலை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருக்கும் தேசிய அளவிலான பொறுப்பு, தமிழக அரசியல் நிலவரம், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கூட்டணி விவகாரங்கள், பிரதமரின் திருவண்ணாமலை பயணம் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழக பாஜக பரபரப்பான கட்சியாக பார்க்கப்பட்டது. தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள சூழலில் அண்ணாமலையை தமிழக பாஜகவினர் மிகவும் மிஸ் செய்வதாகவும் கட்சியில் ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது ஆளும் திமுக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் என்ற அவரது ஆதரவாளர்களின் ஆதங்கமும் புலம்பலும் இன்னும் நின்ற பாடில்லை. தமிழக பாஜகவுக்கென்று அண்ணாமலை உருவாக்கி வைத்த பிம்பம் கலைந்து கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதன் தாக்கம் கொங்கு மண்டலத்தில் அதிகமாகவே தெரிகிறது. இதன் எதிரொலியாகவே அண்ணாமலை ஆக்டிவாக இல்லாததால் ஏற்படும் பாதிப்பை சமாளிக்க பல வியூகங்களை வகுத்து அவற்றை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது பாஜக. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று முறுக்கிக் கொண்டு நின்ற அதிமுகவை அதிரடியாக வழிக்கு கொண்டு வந்து முதல் கோல் அடித்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. இந்த இணைப்புக்காக துடிப்பான தங்களது மாநில தலைவர் அண்ணாமலையை கூட பதவியை விட்டு தூக்கியது பாஜக. அண்ணாமலையின் மாற்றத்தால் தமிழகத்தில் பாஜகவின் பழைய செல்வாக்கு சரிந்து போனதாக சர்வே தகவல்கள் சொல்லப்பட்டாலும் அதிமுகவுடன் இருப்பதால் அந்த சரிவை எல்லாம் சமாளித்து விடலாம் என மனக்கோட்டை கட்டிவிடுகிறது பாஜக தலைமை. இதனால் பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தால் அண்ணாமலையை மாற்றிவிட்டார்களோ என்ற ஆதங்கத்தில் சைலண்ட் மோடுக்கு போய்விட்ட அவரது ஆதரவாளர்கள் பாஜகவை விட்டுவிட்டு அண்ணாமலை பெயரில் பேரவை, ஆர்மி என தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அண்ணாமலை ஊக்குவிக்காவிட்டாலும் தடுக்கவும் கிடையாது. அதிமுகவுடன் இணக்கமாக இருப்பது போன்று பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ஒப்புக்காக நடிக்க கூட அவர் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. மறுபுறத்தில் எடப்பாடி பழனிசாமி கோவையில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கிய போது அந்த மேடையில் அண்ணாமலையும் இருந்திருந்தால் எழுச்சி வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்பது அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் இது குறித்து அவர்கள் வெளிப்படையாக பேச தயங்குகிறார்கள் என்றே சொல்லலாம். துடிப்பான இளம் அரசியல்வாதியான அண்ணாமலையை பாஜக புறக்கணித்தது கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள கவுண்டர் சமுதாய மக்களிடம் மனப்புழுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரும் கவுண்டர் சமூகத்தவருமான சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக. இதன் மூலம் தமிழகத்தின் மீதான தங்கள் கரிசனத்தை மீண்டும் படம் பிடித்து காட்டியிருக்கும் பாஜக அண்ணாமலை மாற்றத்தால் கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி அலையை அதே மண்டலத்தை சேர்ந்த சிபிஆரை குடியரசு துணைத் தலைவராக அறிவித்திருப்பதன் மூலம் சரி செய்யவும் பார்த்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதே போல தற்போது நாகாலாந்து, மகாராஷ்டிரா ஆகிய இரு மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி காலியாக உள்ள நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இருந்து ஒருவரை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்க பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவும் தமிழகத்தில் செல்வாக்கை உயர்த்தும் திட்டம்தானாம். பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு ஆளுநர் பதவிக்கு தமிழக பாஜகவில் இருந்து மூத்த தலைவர்கள் பட்டியலை பாஜக தயாரித்துள்ளதாகவும் அதில் எச் ராஜா பெயர் முதலில் இருப்பதாகவும் பல தகவல்கள் சொல்கின்றன. இந்த நகர்வுகள் எல்லாம் தமிழக பாஜகவில் அண்ணாமலை ஆக்டிவாக இல்லாததன் குறையை தீர்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.